சாமி, திருவண்ணாமலைய ஏன் ஒரு அக்னி மலைன்னு சொல்றாங்க? ஆமா, திருவண்ணாமலையே ஒரு அக்னி மலை தான். ஏன்னா இது அக்னி ஸ்தலத்துல அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே ஒரு காந்த அதிர்வுகளால இருக்கும். இங்க நீர் அப்படின்றது கூட கொஞ்சம் நீர் வளம்ன்றதே குறைவாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே பார்த்தாச்சுன்னா இந்த அனல் அனல் ஒட்டினா மாதிரி இருக்கிறதுனால தான் இது ஒரு காந்த மலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அனல் மலைன்னு சொல்றோம். இந்த அனல் மலை ஏன் அப்படின்னா, அனல் அப்படின்றது நெருப்புன்றது எதை உட்கொண்டாலும் அது தன்வசப்படுத்திக்கும், தன்மயமாக்கிக்கும். அந்த மாதிரி எல்லா தன்மையுடையவர்களும் இங்க கிரிவலம் போகும்போது அவங்க எப்படி அனல் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுள்ள ஏத்துக்குதோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மலையே அனல் மலைன்னு சொல்றோம், நம்ம காந்த மலைன்னு சொல்றோம். இங்க வந்தா எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு காரணமே இந்த அக்னி ஸ்தலமா இது விளங்குறதுனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த